வந்துதான் குறுக்கு வழியில வாழ்க்கை தேடிடும் திருட்டு திமுக. அவன் கொள்ளையடிப்பான், வல்லமை காட்டு திருட்டு திமுக. ஆட்சி வந்ததான் எல்லாமே நடக்கும். அவன் முன்ன கொண்டு இருக்க வேண்டியானே, உன் டார்கெட் கிட்டே தானே இருக்கு. உனக்கு அவமானம் தானே, உனக்கு அவமானம் ஏற்படுத்துனது எது? உன் முன்ன கொள்ளுக்க எவ்வளோ பதவியில் இருக்கு நீ. போலீஸ் புருஷமாடி 2 பேருமே போலீஸ் ஆகி உங்களுக்கு அறிவு இல்லை. நாடக காதல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு தான் நாடக காதல் பண்ணியிருக்கு. அவங்க சொல்ல 100 ரூபா டிஷர்ட்டு 150 ரூபா ஜீன்ஸ் போட்டு இந்த பொண்ணு தான் நாடக காதல் பண்ணியிருக்கு. 2025 இன்னைக்கு விண்கலத்துக்கு எவ்வளோ அனுப்பிட்டாங்க, வச்சுட்டாங்க, போயிட்டாங்க. இன்னும் அந்த கண்டிப்பா வைக்கப்பட வேண்டியதுதான். நம்ம தமிழ்நாட்டுல இப்படி நடக்குதுன்னா நம்மளுக்கும் அசிங்கம் தானே. கண்டிப்பா இது அவமானம் தான் ப்ரோ. ஜாதின்றது மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்டது தான், சரிங்களா? ஏற்கனவே வந்து கடவுள் வந்து இதுல வந்து கடவுள் வந்து ஜாதி தான் வச்சு படைச்சாரு அப்படின்னு. மனுஷன் ஜாதியை பார்க்குறவன் மட்டமானவன். திமுக காரன் தான் ஜாதியை பார்ப்பான். அதிமுக காரெல்லாம் பார்க்க மாட்டானா? டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். இப்போ மோடி ஒரு கேடி, அவன் ஒரு பாடி, அதுக்கு மேலே ஒரு கேடி யாரு? ஸ்டாலின். வெடியல் தருவாரு, வெடி நான் செத்தா கூட உயிர் சமானம். என் மயிறு மாதிரி. 2025 ஆதிய கொலைகள் நடக்கிறது எப்படி பாக்குறீங்க? ஸ்டூபிடிட்டி தான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. there is no justification for killing somebody. அவங்க வந்து இன்னொருத்தங்களை லவ் பண்றாங்க அப்படின்றதுனால ஒருத்தங்களை கொல்றதுல there is no justification. utter stupidity, that's all. அது தெரிஞ்ச போய் ஆட்சி வந்துதான் குறுக்கு வழியில வாழ்க்கை தேடிடும் திருட்டு திமுக. அவன் கொள்ளையடிப்பான், வல்லமை காட்டு திருட்டு திமுக. ஆட்சி வந்ததான் எல்லாமே நடக்கும். ஸ்டாலின் வெரி பேடு. அம்மா எம்ஜிஆர் வெள்ளைக்காரன், கொள்ளைக்காரன். ஆட்சியில் எல்லாமே நடக்கும். இதை பற்றி என்கிட்ட சொல்லாத. ஜாதின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது தான் பாரதி சொன்னது. நம்ம இப்போ வரைக்கும் படித்தவங்களுக்கான மூளை வந்து அப்படி தான் ஒர்க் ஆகுது. கொலை செய்தவரோட அம்மா அப்பா வந்து எஸ்ஐன்றது வந்து அவங்க வந்து கண்டிக்கணும். அப்போ இவங்க எப்படி பார்த்துருப்பாங்க அந்த ஆங்கிளை? அவங்க அம்மா அப்பா பசங்களுக்கு வந்து ஜாதி சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்களா? இப்போ அவங்க எஸ்ஐன்ற இருக்கும் போது அவங்க வந்து எந்தெந்த பேசிஸில் அவங்க வந்து கேசஸை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். இது வந்து படம் எடுக்கிறதுனால வந்து ஜாதி அதிகமாகிடுச்சு. மாறி செல்வராஜ் இப்போல்லாம் அப்படியாங்க இருக்குது. யாருங்க வந்து ஜாதிலாம் பார்க்குறா? நாங்களாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம்ல. நிறைய பேர் உட்காந்து நீயா நானால கூட பேசிட்டு இருக்காங்க. அவர் தலித்துக்கான மக்கள் அந்த படத்தை மட்டுமே அவர் எடுக்கல, நல்ல படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. மாரி செல்வராஜ் வந்து போர்ட்ரே பண்ணுறது வந்து பட்டியலின மக்கள் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. செல்வராஜோட இந்த பரியேறும் பெருமாள் தான் இங்கே நடந்துருக்கு. பரியேறும் பெருமாள் அப்படின்றது ஏற்கனவே நடந்ததை தான் கதையாக எடுத்திருக்காங்களே மாரி செல்வராஜ். அவரை நீங்கள் வந்து பட்டியலின மக்கள் இப்படி தான் இருப்பாங்கன்றதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? அவ்வளோதான். அவன் முன்ன கொண்டு இருக்க வேண்டியானே, உன் டார்கெட் கிட்டே தானே இருக்குது. உனக்கு அவமானம் தானே, உனக்கு அவமானம் ஏற்படுத்துனது எது? உன் முன்ன கொள்ளுக்க எவ்வளோ பதவியில் இருக்கு நீ. போலீஸ் புருஷமாடி 2 பேருமே போலீஸ் ஆகி உங்களுக்கு அறிவு இல்லை. போய் அந்த குடும்பத்தை சொல்லியிருக்கலாமே. இவ்வளோ பெரிய கொலைன்னு போயிருக்க வேண்டாமே. 2.5 லட்சம் சம்பளம் வாங்குறான். இதோட அவன் பையன் இன்னொரு பையனுக்கு எவ்வளோ நல்ல பையனை பார்த்து கழட்டி கொடுத்து வேண்டி. படித்தவங்களுக்குலாம் அறிவு இருக்குன்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. சிந்திக்காததோட விளைவு தான் ஒரு உயிரை அநியாயமாக கொண்டு இருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து எவ்வளோ படிக்க வச்சு என்னெல்லாம் ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்க வைக்க எவ்வளோ செலவாகுது. 2.5 லட்சம் சம்பளம் வாங்குற அளவுக்கு படிக்க வச்சுக்கலாம். எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. அவ்வளோ ஆசையும் ஒரு குடும்பத்தோட கனவுகளையும் தூக்கி நிறுத்த வரும்போது ஒரே நிமிஷத்தில் செதைச்சிட்டாங்களே. அந்த பொண்ணு சொல்லாமல் இவர் அங்கே போயிருப்பாரா? நம்ம தான் வந்து ரொம்ப மூத்த குடி, தமிழர் பெருமை எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம ஒருத்தருக்கு அடிச்சுட்டு சாகிறத எப்படி பார்க்குறீங்க? தமிழர் வந்து அடிச்சுட்டு சாகுறதே கிடையாது. வெளியே வந்து தூண்டி விடுற பார்ப்பனர்களால் வர்ற விளைவு தான் இது. நீ உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி நம்புறீங்க. நாங்கள் நம்பாதனால தான் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இந்த பக்கம் நிற்கிறோம். எங்கள்கிட்ட என் பொண்ணு ஒரு பையனை காதலிக்குன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் தாழ்ந்தவன் உயர்ந்தவன்ற இல்லாத இருக்கிற சமயத்தில் அந்த இதை ஏற்றுக்காத மாதிரி தான் நான் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இது வேகமாக ஏங்கிட்டு போகிற நாளில் வந்து ஒரு ஜாதி மதம் இதெல்லாம் வந்து வேணுமா அப்படிங்கிறது தெரியல. நாடக காதல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு தான் நாடக காதல் பண்ணியிருக்கு. அவங்க சொல்ல 100 ரூபா டிஷர்ட்டு 150 ரூபா ஜீன்ஸ் போட்டு இந்த பொண்ணு தான் நாடக காதல் பண்ணியிருக்கு. அவங்க கூட சுற்றி இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நாடக காதல் பண்ணி அந்த பையனை கொண்டு இருக்குது. இப்போ அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அவங்க சொல்கிறது அப்படி உண்மையாகுதுல்ல. அவங்க சொல்கிறாங்க உயர்ந்தவங்க, யாரும் தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க எதுவுமே கிடையாது. அதில் வந்து இப்படி ஆயிருக்குன்னா இப்போ யாரை கண்டிக்கிறது?
அவங்க அந்த காலத்தில் இருந்தவங்க அவங்க அப்படியே தான் இருக்காங்க, அது எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் சொல்கிறது அவங்க பூமர்ஸ் மாதிரி தான் இருந்துட்டு போகிறாங்க. நாங்கள் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸோ as a generation we don't see that. As long as I know, I don't look at us like வந்து ஈக்குவாலிட்டியோட தான் எல்லாரையுமே நான் பார்க்குறேன். யார் எப்படி இருந்தாலும் அது அப்படி தான். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவல், தட்ஸ் ஆல். என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லலாம் நம்ம ஒரு வேலைக்கு போனால் கூட நம்மக்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்னங்க பண்ண போகிறீங்க, தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க, அதனால எனக்கு எதாவது பிரச்சனை கூட நிற்க போகிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களே, அது இன்னும் என்னோட உடம்புலையும் ஊறி இருக்குது. ஆனால் என் பொண்ணு அந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் அவாய்ட் பண்ணுறேன். வேறு ஜென்ரேஷன் வந்து உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ பார்க்குறதுக்கு ஆளாக இல்லை. 2025 இன்னைக்கு விண்கலத்துக்கு எவ்வளோ அனுப்பிட்டாங்க, வச்சுட்டாங்க, போயிட்டாங்க. அது கான்செப்ட் வேறு மாதிரி போயிட்டு இருக்கணும். இன்னும் அந்த பாமர மக்களுக்கு அந்த எண்ணம் இருக்க தான் செய்யுது. அவங்கள திருத்தணும்னா நல்ல ஒரு படிப்பு முறையை கொண்டு போகணும். அவங்கள்ட்ட நல்லா படிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் கொண்டு போனால் தான் அவங்க திருந்துவாங்க. அப்படி கண்டிப்பாக வெக்கப்பட வேண்டியது தான். நம்ம தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதுன்னா நம்மளுக்கும் அசிங்கம் தானே. கண்டிப்பாக இது அவமானம் தான் ப்ரோ. ஜாதின்றது மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்டது தான், சரிங்களா? ஏற்கனவே வந்து கடவுள் வந்து இதில் வந்து கடவுள் வந்து ஜாதி தான் வச்சு படைச்சாரு அப்படின்னு மனுஷனால் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். எவனோ ஒரு கிறுக்க முன்னாடி வந்து அதை பண்ணியிருக்கிறான், இந்த ஜாதியில் இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு. வெள்ளைக்காரன் கூட இதை பண்ணல, அதுக்கு முன்னாடி இருக்கிற கிறுக்கனே இதை பண்ணிட்டானுங்க. அவனை நம்ம என்ன பேசுறது? சரி, அவன் யாருன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. நம்ம இன்ன வரைக்கும் எதுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும், சரிங்களா? ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் ஃபார் பேப்பர், அது வந்து இருக்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. ஜாதியை வந்து பார்க்குறவன் அவன் மட்டமானவனாக இருப்பான். ஜாதியை பார்க்குறவன் மட்டமானவன். திமுக காரன் தான் ஜாதியை பார்ப்பான், அதிமுக காரெல்லாம் பார்க்க மாட்டானா? அவன் டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். அவங்ககிட்ட அதுக்கே கிடையாது, ஜாதி வேற்றுமை கிடையாது. ஜாதி வேற்றுமை வந்து கிடையாது. ஆனால் வந்து ஜாதி வேற்றுமையை பார்க்குறவன் இந்த பாடு தான். ஸ்டாலின் வருவான், சாம்பார் தருவான், வெடியில் தருவான், வெடி வைப்பான். போய் அப்படியே சொல்லு. விஜய் வந்து இப்போதானே வந்துக்கிறான், இனிமேல் தான் தெரியும். விஜய் என்ன லைனில் வரலையே, லைனில் வரல. அவரும் வந்து வருவார்னு நினைக்கிறீங்களா? அது எம்ஜிஆர் மாதிரி வந்தால் அவன் நல்லா இருப்பான். எம்ஜிஆர் இந்த பாடுகளை மாதிரி வந்தால் நல்லா இருக்க மாட்டான். எம்ஜிஆர் மலையாளத்தான் சொல்லுவான், சேவா பையன் கருணாநிதி. இன்னைக்கு கருணாநிதி கட்சிக்காரெல்லாம் மலையாளத்தான்பா. இன்னைக்கு அவன் ஆட்சியில் தான் குடிக்க தண்ணியே கிடைக்குது. இதே கிருஷ்ணா நதி வாட்டர் கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். இந்த பாடு கிடையாது, இந்த பாடு அப்பம் கிடையாது. மட்டமான தேவையா ஆட்சியில் மழையே பெய்யாது. யார்? கருணாநிதி ஆட்சியில் மழையே பெய்யாது, குட்டிச்சவரு ஆட்சி. அதான் நாங்களாம் பாட்டி பையத்து டிரைவருன்னா பார்த்துக்கோ. 77லேருந்து இருக்கிறோம். எம்ஜிஆர் என்னைக்கு வந்து உட்கார வச்சோமோ அன்னிலேருந்து நாங்களாம் எம்ஜிஆர் ஆள் தான். அதான் குறுக்கு வழியில் வாழ்க்கை தேடும் திருட்டு திமுக கிடையாது. ஆல் ப்ளஸ் ஐ நோ. பாட்டி பைசா டிரைவர் சென்னை. எம்ஜிஆர் மேலே குறை சொல்ல முடியாது, அம்மா மேலே குறை சொல்ல முடியாது. இப்போ மோடி ஒரு கேடி, அவன் ஒரு பாடி, அதுக்கு மேலே ஒரு கேடி. யார்? ஸ்டாலின். விடியல் தருவார், ஓடி. செத்தா கூட உயிர் சமானம். என் மயிறு மாதிரி, என் உயிர் என் மயிறு மாதிரி. ஓகே, எது நடந்தாலும் நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம். நாங்களாம் எம்ஜிஆர் ஆள். இது திருநெல்வேலிக்காரன். நாங்கள் எந்த இதுக்கும் பயப்பட மாட்டோம். ஓகே, உலக சூழ்நிலை தெரியாதவங்க என்ன செய்வாங்க? கட்சிக்குள்ளதான் அவங்களை திருத்தவே முடியாது. அதாவது எழுத்தறிவு இருக்கணும். படித்தவங்களுக்கு தான் ஒரு அறிவு இருந்தால் தான் அது வந்து சரி, இதெல்லாம் வந்து நான் அப்பாற்பட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. படிக்காதவங்களுக்கு என்ன தெரியும்? இன்றைக்கி சில கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து ரோடு வசதி கிடையாது. வெளியில் வந்து எப்படி படிப்பான்? எப்படி என்ன படிக்கணும்னே அவனுக்கு தெரியல. எத்தனையோ பார்த்து ஜாதக பொருத்தம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ நாள் வாழுது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக, ஏன்னா ஒருத்தங்க அட்ஜஸ்ட் பண்ணி சொசைட்டியை மைண்டில் வச்சு அவங்க ரொம்ப டிசிப்ளினாகவே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.